ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தோசை பண்ணுறதுக்கு ரவை, தயிர், ஈனோ எதுவுமே நமக்கு தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த தோசை ரெடி பண்ணிடலாம். வீட்டில் மாவு எதுவும் இல்லை அப்படின்னா டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் இந்த தோசை சூப்பராக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே ஒரு சட்னி ரெசிப்பியும் நம்ம பார்க்கலாம். தோசை பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கடையில் வாங்கின இடியாப்ப மாவு. 1 கப் அரிசி மாவுக்கு கரெக்டாக 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லா அளவுகளும் எடுத்துக்கோங்க. இப்போது அதே கப்பில் 1/2 கப் அளவு சோறு எடுத்துக்கலாம். ரைஸ் 1/2 கப் அளவு எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவு தேங்காய் துருவல், 1/2 கப் அளவு சாதம் எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 3/4 கப் அளவு தேங்காய் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஆட் பண்ணணும்னு கட்டாயம் எதுவும் கிடையாது. உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் தண்ணி சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் கட்டாயம் இல்லை, இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே மொத்தம் நமக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1/2 கப் தண்ணி தேவைப்படும். நான் 3/4 கப் தேங்காய் தண்ணியும் ரிமைனிங் சாதா தண்ணியை சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். இல்லை மாவு அப்படியே கீழே டெபாசிட் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன். நமக்கு மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைனாக நமக்கு அரைப்பட்டு வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு தோசை பேட்டர் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 1/2 கப் தண்ணி சேர்க்கணுன்னு. அந்த தண்ணியில் தான் கொஞ்சமாக எடுத்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி மிக்ஸி ஜார் லைட்டாக அலசி ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி அதிகமாக ஆயிடக்கூடாது. கரெக்டாக 1/2 கப் தண்ணி. அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வராது. இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை உடனே வேணால் கூட சுட்டு எடுக்கலாம். நம்ம இதை ரெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் நான் இதை மூடி வச்சுட்டு ஒரு சட்னி ரெசிபி பண்ணிவிட்டு நான் சுட்டு எடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 5லேருந்து ஒரு 6 அந்த மாதிரி சேர்த்தா போதும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாக கொரியாண்டர் சீடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 6லேருந்து ஒரு 7 அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் கம்மியாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம காரத்துக்கு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். நான் 1 தான் சேர்த்துருக்கிறேன். இது நல்ல காரமாக இருக்கும், அதனால் 1 சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நார்மலாக காரம் உள்ள வத்தல் அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. ஓரளவு இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஆனியன் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு ஆனியனை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன சைஸில் ஒரு புளி சேர்த்துருக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் புளி சேர்க்கணும். புளி சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழத்தையும் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தக்காளி பழம்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா எல்லா டிஃபன் வெரைட்டிஸுமே சூப்பராக இருக்கும். முக்கியமாக இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் ஒரு சட்னி ரெசிப்பியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறமா நம்ம இதில் தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் கொஞ்சமாக கடுகு
உளுந்தம்பருப்பு கறி லீஃப் சேர்த்து நல்லா தாளித்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தாளிப்பும் ஆட் பண்ணதும் அவ்வளோதான் சூப்பரான சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தோசை மாவு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து சால்ட் அரைக்கும் போது சேர்க்கலனால நான் இந்த டைமில் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா சொல்லுவோம்ல, அது வந்து ஆட் பண்ணிக்கணும். கூடவே வந்து ஒரு பாதி லெமன் வந்து சேர்த்துக்கணும். கண்டிப்பாக ஆப்ப சோடா சேர்க்கணும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால கண்டிப்பாக ஆப்ப சோடா சேர்க்கணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து சுட்டெடுக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே சொன்னேன் அரைச்ச உடனே நம்ம சுட்டெடுக்கலான்னு. நம்ம அரைச்ச உடனே சுட்டதாக இருந்தாலும் நம்ம வந்து மாவு அரைச்சதுக்கு அப்புறமா உடனே இந்த மாதிரி சால்ட்டும் பேக்கிங் சோடாவும் லெமனும் சேர்த்துட்டு உடனே நம்ம வந்து சுட்டெடுக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு ஆப்ப சோடாலாம் நல்லா மாவோடு சேர்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு வந்து மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். இப்போ நமக்கு வந்து மாவு ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ இதை வந்து சுட்டு எடுத்துடலாம். இப்போ சுட்டு எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு தோசை பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவு ஆட் பண்ணதுமே நல்லா வந்து ஹோல்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வரும்போது நமக்கு நல்லா வந்து தோசை வந்து நல்ல சாஃப்டாக ஒரு இன்ஸ்டன்ட் தோசை மாதிரி இருக்காது. அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த தோசை. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஓரளவு ஹோல்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசையை எடுத்துடலாம். அவ்வளோதான், டக்குன்னு இந்த தோசை வந்து ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த தோசை வந்து எதில் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் வந்து சுட்டு எடுத்துடலாம். நம்ம இதை வந்து திருப்பி போட்டு வந்து எடுக்கிறத விட இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சு எடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரியே முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து திருப்பி போட்டு வேணாலும் நீங்கள் வந்து வேக வச்சு எடுக்கலாம். எல்லா தோசையுமே இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நல்ல ஹோல்ஸோடு வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை வந்து நம்ம சுகர்லாம் சேர்த்துருக்கிறதுனால சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த தோசைலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சைடிஷ் இல்லாமலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூடவே இந்த சட்னி வந்து இந்த தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு நான் ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வந்து தோசை வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம சேனல்லே நிறைய இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி, இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த தோசை ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.